Hi friends, welcome to Learning Sun City. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வேலை வாய்ப்பு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் only for ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க. அல்லது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவாவது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு இட ஒதுக்கீடு படி பிரத்யேகமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் ஸோ அவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 35 வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் தேதி 31/3/2019 நமக்கு வந்து முடிவடையுது. ஸோ 15/4/2019 வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஸ்டேட்டு அண்ட் அந்தமான் நிக்கோபார், ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா அந்த ஸ்டேட்டுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15/4/2019 முடிவடையுது. நமக்கு வந்து 31/3/2019 லாஸ்ட் டேட்டு. நோ எக்ஸாமு, நோ ஃபீஸு எதுவுமே வந்து கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ பேஸ் பண்ணி இது வந்து எடுக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ நீங்கள் டெல்லி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, டீட்டெயில்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கக்கூடியதும் போஸ்ட்டை தான் நம்ம விண்ணப்பிக்கணும், ₹10 உங்களுக்கு செலவு கிடையாது. அடுத்து வந்து சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஸோ அதாவது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஸோ 9,300 அதிகபட்சம் 34,800 வரையும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ப்ளஸ் கிரேடு வந்து பார்த்தோன்னா 4,600 வந்து கொடுக்குறாங்க. டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 5,200 அதிகபட்சம் 20,200 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. கிரேட் பே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 2,400 வந்து கொடுக்குறாங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 5,200 அதே சம்பளம் தான். இதுக்கும் வந்து கிரேட் பேயும் அதே தான். மல்டி டாஸ்கியும் அதுக்கும் ஒரே சம்பளம் தான். கிரேட் பே வந்து 1,800 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட் 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு. ஸோ இன்ஸ்பெக்டர், அது வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 18 அதிகபட்சம் 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அண்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த வேலைக்கு வந்து 18 அதிகபட்சம் 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ஃபார் ஜென்ரல் மற்றும் ஓபிசிக்கும் 10 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது குவாலிஃபிகேஷன் பார்த்தாலும் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்திருந்தாலும் போதும், யாருனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்தது டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் எனி டிகிரி படித்திருந்தால் போதும், யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க் தெரிஞ்சிருக்கும், அதாவது 8 டெப்ரேஷன் பேர் ஹவர்ஸில். அடுத்தது ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் இதுக்கு வந்து டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்தது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 10th கிளாஸ் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட் எது படிச்சிருந்தாலும் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன் கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 18, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் 8, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவலில் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டான சர்டிஃபிகேட் இருந்தாலும் போதுமானது. இல்லை யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் டோர்னமெண்ட்டு அட்டன் பண்ணது அதுக்கான சர்டிஃபிகேட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இல்லை ஸ்டேட் லெவல் ஸ்கூல் லெவலில் வந்து ஸ்டேட் லெவல்லையோ இல்லை நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே, ஓகேங்களா, ஆல் ஓவர் இந்தியா ஸ்கூலில் நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவலில் காம்படிஷன் வைப்பாங்க, அதில் நீங்கள் கலந்துக்கிட்ட சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் ஸோ இதுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 11 விதமான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்லாம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். இந்த போஸ்ட்டில் இல்லாத நீங்கள் வேறு எதனா ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் தான். இந்த ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ பேர் மேல் மேலே எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, ஃபீமேல் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுலேருந்து தான் இன்டர்வியூக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்வியூ மூலியமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்கணும். இந்த அட்ரஸுக்கு வந்து கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் தேதி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அப்ளை பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் SSLC அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்டு அண்டு ஸ்போர்ட்ஸ் கேம் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, SC/ST OBC சர்டிஃபிகேட்டு அண்ட் ஆதார் கார்டு. ஸோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் எதாவது செல்ஃப் அட்ரஸ்டர் போட்டுக்கோங்க, ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, சிக்னேச்சர், ஃபோட்டோ, சிக்னேச்சர் அதில் கொடுத்துருக்கதெல்லாம் கரெக்டாக போட்டு என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டாக, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக, ஸ்டெனோகிராஃபர் அப்படின்றத கரெக்டாக கொடுத்துட்டு உங்கள் நேம், ஃபாதர் நேம், ஜெண்டரு அண்ட் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த்து,
ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு கடைசியாக வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நல்லா படித்து பார்த்துட்டு பிளேஸ் அண்ட் டேட் அண்ட் சிக்னேச்சர் அதையும் வந்து ஃபுல் நேம் வந்து எழுதியிருக்கோங்க. எழுதிட்டு கொடுத்துட்டு அட்ரஸு போஸ்ட் மூலிமா விண்ணப்பிச்சிட வேண்டியதான். ஸோ மறக்காமல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், அவர்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஷேர் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இது போன்ற மீண்டும் இன்னொரு பதிவு மூலிமா நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.